Okay, the next one is classification of gases. Okay, next one is a classification of gases. So how can we classify the gases means, so gases are classified as real gases and ideal gases. ஸோ நமக்கு தெரிஞ்சது கேஸஸோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லுவோம், நைட்ரஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு, குளோரின் கேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் தான் நமக்கு வந்து தெரியும். பட் ஆனால் இங்கே கேஸஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாசிஃபைட் இன்டு டூ. ஃபஸ்ட் ஒன் இஸ் ரியல் கேஸ், தென் செகண்ட் ஒன் இஸ் ஐடியல் கேஸ். ஸோ இந்த ரியலுக்கும் ஐடியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகேயா, ரியலுக்கும் ஐடியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரியான ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரியல் கேஸ். If the molecules or atoms of a gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. ஓகேயா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக நம்ம லைஃப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய, நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா கேஸஸுமே எந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் கேஸஸ்குள்ளே தான் வரும். ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக கேஸஸில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் இல்லை ஆட்டம்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக இன்னொரு ஆட்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் வித் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேயா, பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்தோடையோ, ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுலோடையோ கம்பைண்ட் ஆகி தான் இருக்கும். இதுதான் நார்மல். ஓகேயா, ஸோ இப்படிப்பட்ட இந்த கேஸஸ்க்கெல்லாம் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ரியல் கேஸஸ் அப்படின்றோம். ஓகே, அப்போ ஐடியல் கேஸஸ்னால் என்ன? ஸோ ஐடியல் கேஸஸை வந்து பார்த்தோம்னா இது எப்படி பாசிபிள்? இதுதான் அடுத்த கொஷின். ஐடியல் கேஸஸ்க்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் அ கேஸ் do not interact with each other, then the gas is said to be an ideal or a perfect gas. ஸோ ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட இன்ட்ராக்ட் பண்ணலை, ஸோ அங்கே ரெண்டு ஆட்டத்துக்கு இடையிலையோ ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையிலோ எந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த கேஸஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஆர் அ பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ரியல் கேஸை என்ன பண்ணுது அப்படின்னா ஐடியல் கேஸை ஆக்ட் பண்ணுது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில்? ஸோ அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர் a real gases behaves as an ideal gases because in this condition there is no interatomic or no intermolecular force of attraction. ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கணும், இல்லை ப்ரெஷர் லோவாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஒரு மாலிகுல், ஒரு கேஷியஸ் மாலிகுல் இன்னொரு கேஷியஸ் மாலிகுலோட என்ன பண்ணாது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணாது. ஓகேயா, ஒன்றோட ஒன்று என்ன பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா பைண்ட் ஆகி இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் மட்டும்தான் ரியல் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸஸை ஆக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த 3 லாஸுமே யாருக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இது யாருக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸஸ்க்கும் அப்ளிகபிள். என்னென்ன லாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, தென் அவகாட்ரோஸ் லா. இந்த 3 லாஸுமே யாருக்குமே அப்ளிகபிள் அப்படின்னா ஐடியல் கேஸஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ இந்த ஐடியல் கேஸஸை இந்த லாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம். ஓகே, இந்த 3 லாஸையும் கம்பைன் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பாரு. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, ஃபார்முலா வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாரு. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா PV is equal to constant. So இது already we have discussed. PV is equal to constant அப்படின்றது பாயில்ஸ் லாக்கு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். ஓகே, சார்லஸ் லாவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? இங்கே PV is equal to constant அப்படின்னா அங்கே V/T is equal to constant. ஸோ இது வந்து சார்லஸ் லாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்முலா V/T is equal to constant. தென் அவகாட்ரோஸ் லாவில்
V by n is equal to constant. V proportional n பார்த்தோம். அந்த proportional remove பண்ணணும் அப்படின்னா we use a constant. ஸோ அப்போ V is equal to V by n is equal to constant. ஏன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய n வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு வருது. ஸோ அப்படி வரக்கூடிய டைமில் டினாமினேட்டரில் போயிடுது. ஸோ V by n is equal to constant. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் PV is equal to constant. Then second one V by T is equal to constant. Then third one V by N is equal to constant. So இந்த மூணு லாலையுமே ஓகேயா, இந்த மூணு லாவையுமே இப்போ நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உனக்கு ப்ரெஷர் அப்படின்ற டேர்மை நம்ம எங்கே நோட் பண்ணுறோம், பாயில்ஸ் லாவில் நோட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ ப்ரெஷருன்ற டேர்மை நம்ம எங்கே நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லாவில் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ பாயில்ஸ் லாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ஓகே, ஸோ அது இங்கே நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு V வந்து எங்கே டினோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Vயையும் ஆல்ரெடி நம்ம எங்கே நோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லாவில் நோட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி சார்லஸ் லாவில் நோட் பண்ண அப்படின்னா இங்கே டாப்பில் V இருக்கா, ஸோ இந்த V அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த V ரெண்டு காமனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, டிவைடட் பை சார்லஸ் லாவில் T இருக்கா, ஸோ அந்த T இங்கேயும் வந்துருச்சு. ஓகேவா, அதே மாதிரி அவகேட்ரோஸ் லாவில் N இருக்கா, அந்த N இங்கேயும் வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த மூணு லாஸையும் கம்பைன் பண்ணி நம்ம இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா PV by NT கொண்டு வந்துட்டோமா. அதே மாதிரி ரைட் சைடு கான்ஸ்டன்ட்னே இருந்ததா, அந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ ஃபைனல் ஃபார்முலா நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா PV by NT is equal to constant. So the above relation is called the combined law of gases. The above relation is called the combined law of gases. Okay, next இங்கே என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if you consider a gas which contains mu moles of the gas, ஓகேயா, ஸோ உள்ள அந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அந்த கேஸ் குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ மோல்ஸ், 1 moles இருக்கலாம், 2 moles இருக்கலாம், 10 moles இருக்கலாம். ஓகேயா, ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய மோல்ஸை வந்து என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மியூ மோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ மியூ மோல்ஸ் ஆஃப் த கேஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டெய்ன்ட் வில் பி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் தி அவகேட்ரோ நம்பர். அப்போ மியூ மோல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை யாரோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவகேட்ரோ நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா மியூ டைம்ஸ் தி அவகேட்ரோ நம்பர். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு NA. NA மீன்ஸ் அவகேட்ரோ நம்பர். ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் n we use mu NA. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் n நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ NA யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ப்ரீவியஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கிறோம், PV by NT is equal to constant கொண்டு வந்தோமா. ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் n இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் மியூ NA. ஓகேயா, ஸோ இந்த n அப்படின்றதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மியூ NA. ஸோ PV by mu NA into T is equal to constant. ஓகே, அடுத்ததில் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. The value of the constant in the above equation is taken to be KB. So KB means K-னா constant, B அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத போல்ட்ஸ்மேன்ற சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த வேல்யூமே இங்கே என்ன அப்படின்னா 1.38 இன்ட்டு 10⁻³ ஜூல் கெல்வின் பவர் -1. ஓகேவா, ஸோ இது வந்து அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கேபின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ PV by mu NA into T is equal to KB. இந்த mu NA into Tயை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு வரோம். ஓகேயா, ஸோ ரைட் சைடு கொண்டு போயிருக்கக்கூடிய டைமில் இந்த mu NA into KB இந்த டோட்டல் இதுக்குமான வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா R அப்படின்றோம். ஓகேயா, டோட்டல் இதுக்குமான வேல்யூ என்ன சொல்கிறோம் R. ஓகேயா, ஸோ அப்போ R மீன்ஸ் mu NA into KB. ஓகேவா,
So here mu Na into Kb is equal to R. So the final formula என்னவாயிடுது அப்படின்னா PV is equal to RT. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணும்போது இங்கே எப்படி நோட் பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணக்கூடிய டைமில் PV by NT is equal to constant. இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த PV by NT is equal to constant அப்படின்றது இப்போ ஃபைனலாக எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா PV is equal to RT. ஓகே, ஃபைனலாக இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா PV is equal to RT அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி நடந்ததுன்றதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருந்தோம். ஓகேயா, இந்த ஆர்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேயா, ஆருக்கு என்ன நேம் சொல்கிறோம், கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஆருக்குமே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8.31. ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் என்னன்றதை கால்குலேட் தெரிஞ்சு வச்சுருப்போம்ல. ஸோ அப்போ ஆருக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுருக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோன்னா நிறையா கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்டு தேர்மல் எனர்ஜி, டெம்பரேச்சருக்கும் தேர்மல் எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேல் என்னென்னு பார்த்தோம், தேர்மல் ஈக்லிபிரியம், தென் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், effect of heat energy, expansion of substances. ஓகே, லிக்விட்ஸில் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் எக்ஸ்பேன்ஷனை we can't measure. ஸோ அப்போ அங்கே நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்டு அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். தென் கேஸஸ்க்கான எக்ஸ்பேன்ஷனை நோட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் லாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்டு அவகாட்ரோஸ் லா. தென் கேஸஸில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் கேஸஸ் அண்டு ரியல் கேஸஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத லாஸ்ட் இந்த டெரிவேஷன் பார்த்துருக்கோம். இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி விடு. நான் யாருன்ற பார்த்துட்டு நான் உனக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுக்குறேன். இல்லை கால் பண்ணியாவது டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோ. ஓகேவாப்பா? ஓகேடாம்மா, தேங்க்யூ.